ஓம் சாந்தி. நம்மிடையே மதிப்பிற்குரிய சவிதா தீதி இருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்போம். ஞானக்கடல் சிவபரமாத்மாவின் ஞானமலை சங்கம யுகத்தில் ஞானம் வாளாக இருக்கிறது, ஞானம் சுயதரிசன சக்கரமாக இருக்கிறது, ஞானம் வெளிச்சமாக இருக்கிறது, ஞானம் கண்ணாடியாக இருக்கிறது, ஞானம் அமிர்தமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை பற்றிய விளக்கத்தை தீதி அவர்கள் வழங்குவார்கள். ஓம் சாந்தி. ஞானக்கடல் சிவபாபா எப்போது கலியுகத்தினுடைய கடைசியில் வருகிறாரோ, ஞான சூரிய உதயமாகும் பொழுது அஞ்ஞான இருள் அகல்கிறது. ஞான சூரியன் உதயமாகும் போது அந்த நேரம் உலகமானது முழு இருளில் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அஞ்ஞான இருள் இருக்கிறது. இருளில் மனிதர்கள் தடுமாறுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். அது மாதிரி பக்தியில் பகவானை தேடி மனிதர்கள் தடுமாறுகிறார்கள். அநேக தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள், தான புண்ணியம் செய்கிறார்கள். ஆனால் இருந்தும் பரமாத்மா கிடைப்பதில்லை. ஏனென்றால் சத்திய ஞானம் இல்லை. அதே போல பரமாத்மா ஞான மழை பொழிகிறார். அவர் ஞான மழை பொழிகின்றார். இயற்கையிலும் நான் பார்க்கிறோம், எப்போது மழை பொழிகிறதோ அப்பொழுது இயற்கை மலர்கிறது, எங்கு பசுமையாக இருக்கிறது. அதே போல ஆத்மா மீது எப்போது ஞானக்கடல் பரமாத்மாவின் ஞான மழை பொழிகிறதோ அப்போது நமது ஜென்மங்களுடைய துக்க அசாந்திகள் விலகி மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷத்தின் அனுபவம் கிடைக்கிறது. அதே பாகவதத்தில் எப்பொழுது கிருஷ்ணன் முரளி வசிக்கிறாரோ அப்போது கோபியர்கள் ஆனந்தமயமாகி விடுகிறார்கள் என பக்தியில் சொல்லப்படுகிறது. இது நம்முடைய நினைவு சின்னமே. ஞான முரளி மூலமாக ஞான மழை பொழியும் பொழுது அந்த முரளியை கேட்டு நாம் எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றோம், சுகத்தை அனுபவம் செய்கிறோம், சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறோம். ஞானம் சொல்லப்படுவது போல ஞானம் நமக்கு மையாக இருக்கிறது. அது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஞானம் நமக்கு முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. ஞானம் இல்லாமல் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது. முக்தி எந்த விஷயங்களில் கிடைக்கிறது? நமக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கப் போகிறது. வரக்கூடிய 21 பிறவிகள் வரை ஞானத்தின் பலனால் இப்போது கூட நாம் ஜீவன் முக்தி அனுபவம் செய்கின்றோம். எந்த மனிதர் இல்லறத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கிரகஸ்தியிலிருந்து ட்ரஸ்டியாகி விடுகிறார்கள். எல்லா பொறுப்புகளின் சுமைகளையும் பாபாவுக்கு கொடுத்து விடுகிறார்கள். என்னுடையதை உன்னுடையதாக மாற்றி விடுகிறார்கள். எதெல்லாம் விகார பந்தனமாக இருக்கிறதோ விகார பந்தனங்களிலிருந்தும் முக்தி கிடைக்கிறது. அதே போல கெட்ட சகவாசம், அதிலிருந்து நமக்கு பரமாத்மாவுடைய சங்கம் கிடைக்கிறது.
அதனால் அவர்கள் சுத்தமான உணவு சாப்பிடுகிறார்கள். இப்போது நாம் தேவதையாக போகிறோம். அப்படி இருக்க நாம் எப்படி அசுத்த உணவை சாப்பிட முடியும்? எதெல்லாம் போதைப் பொருள் சாப்பிடுகிறார்களோ அதில் உண்மையான ஆனந்தம் கிடைப்பதில்லை. நமக்கு பரமாத்மாவுடைய நினைவு மூலமாக உண்மையான ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கிறது. பிரகிருதி மற்றும் வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்திலிருந்து நமக்கு முக்தி கிடைக்கிறது. இந்த ஜீவன் முக்தி தற்காலத்திலும் நமக்கு கிடைக்கிறது. ஞானம் நம்முடைய ஆயுதங்களாகவும் இருக்கின்றன. ஆயுதங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கிறது. மாயை மீது வெற்றி அடைவதற்கான ஆயுதங்களாக, பிரச்சனைகளை ஜெயிப்பதற்காக இந்த தெய்வீக ஆயுதங்கள். அந்த சேனை வீரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்த பயிற்சி செய்கிறார்கள். அப்போது நேரப்படி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். இங்கேயும் கூட ஞான ஆயுதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாம் சரியான படி பயன்படுத்த பயிற்சி செய்ய வேண்டும். எப்போது நாம் சரியாக பயிற்சி செய்யவில்லையோ, கேட்டவுடன் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் கேட்ட பிறகு அதை உள்ளே அடக்க வேண்டும், அதை பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது அந்த ஞான பாயிண்ட் நமக்கு நேரத்தில் உதவி செய்யும். இன்று முரளியில் பாபா இதை சொன்னார். நீங்கள் பாஸ் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் பவித்திரமாக வேண்டும். கண்கள் கிரிமினலாக இருந்தால் தேகத்தை பார்த்தால் சலனம் ஏற்படுகின்றது. இது இன்றைய முக்கிய பாயிண்ட். நாம் தேகத்தை பார்க்கக்கூடாது, ஆத்மாவை பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி. எப்போ ஒரு அழகானவரை பார்க்கிறீர்களோ அப்பொழுது திருஷ்டி விருச்சியில் உணர்வில் சஞ்சலம் ஏற்படுகிறது. நாம் ஆத்மாவையே பார்க்க வேண்டும். தேகத்தை பார்த்தபோதும் பார்க்காமல் இருக்க வேண்டும். ஆத்மீக திருஷ்டி நிரந்தரமாக இருக்க வேண்டும். பிறகு கண்கள் ஒருபொழுதும் குற்றம் இழைக்காது. இதை நாம் சரியாக பயிற்சி செய்யவில்லை என்றால், வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் தான் பார்க்க வேண்டும், நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக பயிற்சி செய்யவில்லை என்றால் நேரத்தில் நமக்கு ஏமாற்றம் கிடைக்கும். நாம் அந்த மாதிரியாக கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி யோசனை செய்யக்கூடாது என்று பாபா சொல்லியிருக்கிறார். நாடகத்தினுடைய பாயிண்ட்டு எந்த ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையிலும் மனதை உறுதியாக வைப்பதற்கு நாடகம் என்ற பாயிண்ட் பயன்படுகிறது. நாடகத்தில் எது நடக்கிறது நல்லதாக நடக்கிறது. எதுவுமே புதுசு கிடையாது. கல்பம் முன்னரையும் அப்படியே நடந்தது. இப்போதும் நாம் வெற்றி பெறப் போகிறோம். இந்த நாடகத்தினுடைய பாயிண்டை நாம் பயிற்சி செய்து நம்முடையதாக மாற்றவில்லை என்றால், நாடகத்தை தெரிந்தும் நாடகம் என்று சொல்லியும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அப்போது நாம் தடுமாற்றத்திலேயே இருப்போம். ஞானத்தை நாம் எந்தளவு சிந்தனை செய்கிறோமோ, ஞானக்கடலை கடைய வேண்டும். அதற்காக தன்னை அரைக்க உங்களுக்கு போதை ஏறும். ஞானத்தை தனக்குள் அரைக்க போதை ஏறும். அப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஞானத்தை எந்த அளவுக்கு நமக்குள் திணிக்கிறோமோ, நமக்குள் இறக்குகிறோமோ, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் போதையும் வரும்.
அதை நாராயணி நசா என்று சொல்கிறார்கள். அது ஞான முரளி மூலமாக பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. பாபா நமக்கு ஒரு இனிமையான கடிதம் போல நமக்கு தினந்தோறும் இந்த ஞான பாயிண்ட்டுகளை முரளி மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முரளி நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது. நம்முடைய மனதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் அதற்கு சமாதானமும் முரளியில் கிடைக்கிறது. ஏதாவது பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால் அதை எதிர்ப்பதற்கான சமாளிப்பதற்கான சக்தியும் முரளி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. மாயா மீது எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்ற உத்தியும் கிடைக்கின்றது. அதாவது முரளி கேட்டு கேட்டு நாம் நம்முடைய பலவீனங்களை ஜெயிக்கிறோம். எனவே பரமாத்மா ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார். இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இங்கே என்ன படிப்பு கற்றுத்தரப்படுகிறதோ அது ரொம்ப விசேஷமானது. இதை யார் வேண்டுமானாலும் படிக்க முடியும். எந்த தர்மம், ஜாதி, மொழி, தேசம், குழந்தைகளோ வயதானவர்களோ இளைஞர்களோ யார் வேண்டுமானாலும் படிக்க முடியும். பாபா அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார். அவர் தினந்தோறும் படிப்பு சொல்லித் தருகிறார். ஒரு நாளும் விடுமுறை கிடையாது. மற்ற ஸ்கூலில் விடுமுறை இருக்கிறது. இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒரு நாளும் விடுமுறை கிடையாது. எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை படிக்க வேண்டும். இது வாழ்நாள் முழுக்க உள்ள படிப்பு. பாபா சொல்கின்றார், ஒவ்வொரு ஞான ரத்தினமும் பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கிறதோ அது நம்மை பல மடங்கு கோடீஸ்வரராக மாற்றுகிறது. எப்போது நாம் அதை பயன்படுத்துகின்றோமோ, எப்படி சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு செரிக்கும் பொழுது அது சக்தியாக, இரத்தமாக, சதையாக மாறுகிறது. அது செரிக்கவில்லை என்றால் உடல் அப்படியே பலவீனமாக இருக்கும். இங்கும் ஞானத்தை நாம் செரிக்க வேண்டும். பசுவுக்கு சொல்கிறாங்க அசை போடுகிறது. எப்படி சாப்பிட்டு விடுகிறது, பிறகு ஓரமாக உட்கார்ந்து அசை போடுகிறது. உள்ளே இருப்பதை திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து பசு அசை போடுகிறது. அதே போல் ஞானத்தினுடைய ஆழத்திற்கு போக வேண்டுமென்றால் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஞானத்தினுடைய ஆழத்திற்கு போகிறோமோ அப்போது நாம் அந்த ரகசியங்களை, எதை நாம் அனுபவம் செய்ய வேண்டுமோ, பாபா நம்மை அனுபவம் செய்ய வைக்க விரும்புகின்றாரோ அதை நாம் அனுபவம் செய்ய முடியும். பல முறை கேள்வி எழுகிறது, எப்படி சிந்தனை செய்வது, புத்தியே ஓட மாட்டேங்குது. ஞானத்தை சிந்தனை செய்வதற்கும் இல்லாமல் ஞானத்தை ரிவைஸ் பண்ண வேண்டும். ரிவைஸ் முறையில் நாம் கேட்கிறோம். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அதை ரிவைஸ் பண்ணுகிறோம். தாதிகளை பார்த்தோம். தாதிகள் எப்படி முரளி ரிவைஸ் பண்ணுறாங்க. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவர்கள் முரளியே சொல்லுவார்கள். எப்படி இன்றைய முரளியுடைய முக்கிய பாயிண்ட், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பயன்படுத்த முடியும். அதன் மூலமாக ஸ்திதி உருவாகிறது. முரளியுடைய பாயிண்ட்ஸ் என்ன நடக்கிறதோ அதை நம்ம எழுத வேண்டும். எவ்வளவுதான் நினைவில் இருந்தாலும் பாபா இதை எனக்காக என்று சொன்னார் என்று நமக்கு தோன்றுகிறது.
எப்போது நாம் அதை எழுதுவோமோ அப்பொழுது நமக்கு ஆழமாக பதியும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா ஒரு பாயிண்ட், அது ஒரு சுவமானம் நமக்கு. அதை பற்றி நாம் எப்படி சிந்தனை செய்வது, ஏன் என்ன எப்படி என்ற எண்ணங்கள் செல்லும் பொழுது அது ரொம்ப விளக்கமாக போகும்பொழுது அந்த வீணானவிலிருந்து விலகுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏன் என்ன என்ற கேள்விகளுக்கு ஏன் போக வேண்டும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், என்னென்ன சக்திகள் என்னிடம் இருக்கிறது, என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ அதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். பொறுமை சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி எங்கே பயன்படுத்த வேண்டும்? என்னால் சகித்து கொள்ளும் சக்தியை பயன்படுத்த முடியுமா, நிர்ணயம் செய்யும் சக்தியை பயன்படுத்த முடியுமா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அப்போ விதிபூர்வமாக அந்த சக்திகளை பிரச்சனையின் போது பயன்படுத்த முடியும். நேரப்படி அந்த சக்தி வருகிறதா என்பதை செக் பண்ணி பார்க்க வேண்டும். அப்போது ஞானம் தக்க சமயத்தில் பயன்படுகிறதா, அதன் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று சக்தி இருக்கு தெரிஞ்சுக்கிறது வேற, நாம் சுயதர்சன சக்கரதாரிகள். சுயதர்சன சக்கரதாரி என்றால் முழு எல்லா யுகங்களிலும் நம்முடைய நிலையை பற்றி அனுபவம் செய்வது. சத்யுகத்தில் நாம் எப்படி இருந்தோம், சர்வகுண சம்பன்ன, எல்லா குணங்களும் நிறைந்தவர்களாக, எல்லா கலைகளும் நிறைந்தவர்களாக இருந்தோம். அதை அனுபவம் செய்ய வேண்டும், அந்த சொரூபத்தில் நிற்க வேண்டும். எப்போது நாம் சத்தியம் திரைத்தாக விட்டு இறங்கி வருகின்றோமோ அப்போது நாம் பூஜ்ய சுரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். பக்தர்கள் எப்படி முன்னால் வருகின்றார்கள், அவர்களுடைய மன ஆசைகள் எப்படி நிறைவேறுகிறது, அவர்கள் தன்னுடைய விஷயங்களை எப்படி தனது இஷ்ட தெய்வங்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். இந்த பாயிண்ட்டை நாம் அனுபவம் செய்வதாகும். எப்போது நாம் மனன சிந்தனை செய்கிறோமோ, மனன சிந்தனை செய்வதன் மூலமாக அந்த நிலை நம்முடைய இயற்கையாக மாறிவிடும். பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி விடுவோம். அப்போது நமது யோகம் தானாகவே இருக்கும், இயல்பாக இருக்கும். எப்பொழுது புத்தி பிஸியாக இருக்கிறதோ மனனத்தில் மாயாவிடமிருந்து விடுபட்டு இருப்போம். அந்த நேரம் மாயாவை ஒதுங்கி வைக்கிறோம். அப்பொழுது மாயா வருவதற்கு நேரமே இருக்காது. நாம் ஞான சிந்தனைகள் இருக்கின்றோம். பலமுறை இதையும் யோசிக்கிறோம், நேரமே கிடைப்பதில்லை. ஞான சிந்தனை செய்வதற்கு நேரமே கிடைப்பதில்லை நினைக்கிறோம். மொத்தமாக ஒரே சமயத்தில் கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நாம் செய்ய முடியும். ஆனால் போக வரும்போது கூட சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய வேலைக்கு புத்தி முழுமையாக இதில் ஈடுபடுத்த தேவையில்லை. இடையிடையே 5 நிமிடங்களாவது நாம் ஒதுக்கி அந்த நேரத்தில் நாம் நம்முடைய மனதை ஞான சிந்தனைக்கு எடுத்து செல்ல முடியும். புத்தி அதில் பிஸியாக இருந்தால் மாயா வருவதற்கான கதவு திறக்காது. எளிதாக நாம் மாயாவை வெல்லலாம். நாம் தடையற்ற நிலையை அனுபவம் செய்கின்றோம். நாம் தடையில்லாமல் இருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுடைய தடைகளையும் தகர்ப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஞானத்தின் எந்த பாயிண்ட் இந்த பிரச்சனையிலிருந்து தூரப் போவதற்கு உதவி செய்யும். அப்போது மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய முடியும். என்ன விஷயத்தெல்லாம் பேசுகிறோமோ
அதை உளமாற, ஏனென்றால் அதை நாம் அனுபவம் செய்திருக்கின்றோம். அப்போ மற்றவர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும். இல்லை என்றால் வர்ணனை செய்வது ரொம்ப ஈஸி. அது வர்ணனை செய்வதில் மட்டுமே இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு பயன்படாது. அதனால் எந்த மாற்றமும் வராது. எப்படி? ஆஸ்தி அப்படின்னு சொன்னாக்க, மழை பொழியும் பொழுது விதை போட்டால் அது முளைத்து வெளிவரும். பிறகு அது பலன் தரும். அப்போதான் நிலம் நமக்கு பயன்படும். அதே போல ஞானத்தின் நினைவிருக்கிறது. அந்த ஞானம் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதனால் நம்முடைய சக்தி சொரூபம் வெளிப்படுகின்றது. ஈஸ்வரிய சம்ஸ்காரம், தேவதையினுடைய சமஸ்காரம் நமக்குள் வெளிப்படுகின்றன. எந்தளவு நாம் ஞானத்தை சிந்தனை செய்கின்றோமோ அந்தளவு தன்னை திருப்தியாக வைக்க முடியும். நாம் எல்லையற்ற பிராப்தியால் நம்மை நிறைக்க விரும்புகின்றோம். எல்லையற்ற விஷயத்தை அனுபவம் செய்கின்றோம். எல்லையற்ற சேவையில் ஈடுபடுகின்றோம். அப்போது வெறும் ஞானத்தை கேட்கக்கூடாது. ஞான மழை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஞானத்தை நாம் உள்ளே அடக்க வேண்டும். அந்த ஞானத்தை சொரூபமாக ஆக வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். எதிர்கால பலனும் நிச்சயம் கிடைக்கும். நாலேஜ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தின் மூலமாக மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும், அதன் மூலமாக 21 பிறவிகளுக்கு நமக்கு உத்தரவாதம் கிடைக்கிறது. வரக்கூடிய அந்நிய பிறவிகளிலும் முக்கா கல்பம் வரை எல்லா பிராப்திகளும் நிறைந்தவராக வாழ்வோம். ஓம் சாந்தி.